ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விளாக்கு. நம்ம எங்கே போகிறோம்னா ராசிபுரம் டு நாமக்கல் போகிற வரையில் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் இருக்குது. அதை தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் போகிறோம். போகிற வழியில் சரி சாமியை கும்பிட்டு கிளம்பலாம். பார்த்திங்களா, இதுதான் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில். நாம்ளும் ஒரு தரிசனம் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம். சரி, அப்படியே கிளம்புவோம். கிளம்புற வழியில் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகலாம். போகிற வழியில் எல்லாம் நாமளும் பார்த்துக்கிட்டே போகலாம். இயற்கை ஒரு அழகு. நாமளும் இந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலான்னா அடுத்தது வேம்பியர் கம்பெனி ஒன்று இருக்குது. சரி, அதை பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முனியப்பன் கோயில், அவரையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலாம். முனியப்பா நல்லபடியாக எல்லாத்தையும் காப்பாற்று. சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம், அப்படியே போகிற வழியில் நம்ம ஆனலூர் கேட்டு வரப்போகுது. அப்படியே இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே போகலாம். போகிற வழியில் எல்லாமே பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே ஒரு ஓரியன் பேக்கரி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளது திருவள்ளுவர் காலேஜ். இங்கே தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் முடியாத கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்கே ஃப்ரீயாக சேர்ந்து எல்லாம் படிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டூடெண்ட்டும் இன்னும் காணோம். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, அதனால் யாரும் வெளியே வரல. போகிற வழியில் அப்படியே செக் போஸ்டெல்லாம் தாண்டி கிளம்புவோம். இங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு நிற்கிறவங்கெல்லாம் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஊருக்கு போகிறதுக்காக. சரி, நாமளும் அப்படியே மெதுவாக கிளம்புவோம். போகிற வழியில் அப்படியே இயற்கை அழகு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்குது இந்த பக்கம் ஏன்னா இந்த பக்கம் போகிற வேலை எதுவும் இல்லை, அதனால் ரொம்ப நாள் இந்த பக்கம் வரல. சரி, அப்படியே போகிற அழகை பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நாமக்கல்லுக்கு ஃபேமஸ் என்ன அப்படின்னா கோழி பண்ணை. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். போகிற வழியில் எல்லாம் பூச்செடியெல்லாம் மழை இல்லாதனால காஞ்சிருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், இது எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கோயில் வரும். இதுதான் பெருமாள் கோயில் மேடு. அதை பார்த்துட்டு அப்படியே தாண்டி போனோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே போகிறோம். இந்த போர்டு ரொம்ப நாளாக இருக்குது, எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் எதுக்காக இருக்குன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா இந்த டிஸ்பிளேவும் வரல. நானும் போகும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன், இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் அதில் இல்லை. அப்படியே பார்த்தோம்னா பங்கெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. பார்த்துக்கிட்டே போகலாம். நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வெறும் கடை தான். அப்படியே நம்மளும் அப்படியே பொறுமையாக போகணும். ஏன்னா நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சரி, அப்படியே மேலே போகும்போது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்னடா நாம் மட்டும் மேலே போய்கிட்டு இருக்கிறோமே, கீழே பார்க்குறதுக்கு எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே என்னடானா நம்மளோட பெருசாக இருக்கிற கட்டடம்லாம் இருக்குது. சைடில் பார்த்தோம்னா அப்படியே உணவகங்கள் நிறையா இருக்குது. பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்களும் இந்த பக்கம் போயிருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த பக்கம் டெய்லியும் போயிட்டு வர்றீங்க அப்படின்னு. நான் இன்றைக்கி தான் புதுசாக போகிறேன், அதனால் என்ன பண்ணுறது, சரி நம்ம போகிறப்ப ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். போகிற வழியில் எல்லாமே பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வீடியோ எடுப்போம், புதுசாக ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுதுங்களா. நான் முதல்ல சொன்னேன்ல, அப்படியே போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உயரத்தில் போகிற மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே பொறுமையாக போவோம். ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஏன்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு
மெதுவாக போகிறதுனால வந்து ஸ்லோவாக தான் எல்லாம் காட்ட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே போகிறோம். அடுத்தது கோயில் ஒன்று தெரியுது. புதுசுன்னா என்ன கோயிலுன்னு தெரியல. நம்ம போய் ஒரு நாள் தெரிஞ்சுக்குவோம். அப்படியே பொறுமையாக போகலாம். போகிற வழியில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் வச்சு இந்த பக்கம் வந்து லோக்கல் ஏரியா தான், ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த பக்கம் வர்றதில்லை. சரி இன்றைக்கி தான் போகிறோம், சரி அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம மக்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே கிளம்புறோம். பார்த்திங்கன்னா பைபாஸு அப்படியே வந்து பொறுமையாக போவோம். அப்படியே சைடில் புதுசாக நிறையா கடை எல்லாமே வந்துடுச்சு. சரி அப்படியே நம்ம அதை பார்த்துக்கிட்டே போகலாம். இது என்ன பெருசாக இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே போனோம்னா அடுத்த மேம்பாலம் பார்த்துக்கிட்டே போகலாம். நிறைய செடியெல்லாம் வந்து பெருசாக இருக்குது. இன்னும் மழை இல்லாதனால கொஞ்சம் எல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம எடுப்போம். புதுசாக ஒன்றும் நம்ம யாருக்கும் இந்த ரோட்டை பற்றி சொல்லலான்னு கிடையாது. ஏன்னா நான் இன்றைக்கி தான் புதுசாக போகிறேன், போனதில்லைன்னு சொல்லலை, ரொம்ப நாள் ஆச்சு. சரி அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்வதி டீ கடை, எல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே மட்டும் மக்கள் கூட்டம் நிறையா இருக்குது. சரி நம்ம போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால சரி போயிட்டுருக்குறோம். அப்படியே போனோம்னா பாருங்கள், எல்லாம் புதுசாக தெரியுதா? நீங்கள் எதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருந்தா ஏதாவது சொல்லுங்கள். சரி அடுத்தது அப்படியே வந்து போயிட்டு இருந்தேன். இப்போ நாமக்கலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இன்றைக்கி நான் போன அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சண்டே, அதனால் நிறையா கடைகள்லாம் வந்து ஓப்பனில் இல்லை, எல்லாம் க்ளோஸில் தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்து அன்றைக்கி நம்ம நேரம் இப்படி மற்ற நாள் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா பொங்கல் முடிஞ்சு எல்லாம் லீவில் இருக்காங்க. அடுத்தது ஒரு பெட்ரோல் பங்கு, சர்வீஸ் ரோடு. இங்கே மட்டும் சர்வீஸ் ரோடு பெருசாக கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியும் வந்து பார்க்கிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய வண்டியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கிங் இந்த இடம் மட்டும் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. சரி நாம் அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள் சோக்லை லேண்டு கம்பெனி. இது பார்த்தீங்களா பெரிய விண்டு மில். நான் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பெரிய ஃபேனெல்லாம் வந்து எங்கே போடுவாங்க, அவ்வளோ காற்று வருமே, எங்கே போடுவாங்கன்னு யோசிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு தான் அப்போ தெரியாது அது வந்து ஒரு விண்டு மில் அப்படின்னு. ஏன்னா அதில் வந்து கரண்ட் தயாரிக்கிறாங்க. நம்மளுக்கு அதை பற்றி அப்போ எதுவும் தெரியாது இல்லை. சரி அப்போது வந்து புதுசாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. சரி இப்போ நம்ம வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே பார்த்தோம்னா அடுத்தது ஒரு கோயில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பேர் தெரியல, பேர் தெரிஞ்சால் சொல்லுறேன். நிறைய பெட்ரோல் பங்கு போகிற வழியில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி, சோக்லை லேண்ட் கம்பெனி. அப்படியே பார்த்துக்கிட்டே போனால் நம்ம சபரிமலை ஐயப்பன் பேனர் வேறு. ஏன்னா வந்து அவங்களுக்காகவே சாப்பாடு ஸ்பெஷலாக, அதாவது எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாவை காலேஜில் எத்தனை பேரை படிச்சிங்க தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அப்படியே நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி பார்த்துக்கிட்டே போகலாம். கலர் நல்லா இருக்குதுங்க, புதுசாக இருக்குது, ரொம்ப நாளாச்சா. சரி அப்படியே நம்ம கிளம்புவோம். போகிற வழியில் அப்படியே எல்லா பக்கமாக நிறையா கடை எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. சரி அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து.
புதுசாக வந்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். நாங்கள் போன நேரம் மத்தியானம் 1 மணி இருக்கும். நல்ல வெயில். அதனால் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் நம்ம வந்து ஃபோனில் தான் இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்குறீங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். புதுசாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு சுற்றி பார்க்கணுன்னு. எங்கே நம்ம வேலைக்கு போயிட்டு வர முடியல, டைம் கிடைக்கல. சரி அப்படியே உள்ளே போகலாமா? இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா முதலைப்பட்டி புதூர். ஃபஸ்ட்லேயே ஒரு பேக்கரி பார்த்துட்டு அப்படியே போகலாம் பொறுமையா. எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறது அழகாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பார்க்குறத விட நம்ம வீடியோவில் பார்க்குறது நம்மளுக்கே புதுசாக இருக்குது. கறி சோறு கடை வந்து வேண்டியது இல்லை. அடுத்தது அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே போனீங்கன்னா பழத்துக்கடியில் அடுத்தது வந்து என்னென்னா நியூ பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு போகிற வழி வருது. அதில் நானும் போனதில்லை. அதில் போனீங்க அப்படின்னா வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகலாம். நாம் இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். அப்படி போகிற வழியில் எல்லா வழிகளையும் பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்து ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோயில் பேரும் தெரியல. புதுசாக போகிறதுனால நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரில. சரி நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே காட்டுறேன் என்னால் முடிஞ்சது. ஏன்னா நான் புதுசாக இப்போ தான் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வந்து உங்களை நம்பி தான். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். சரின்ட்டு அடுத்தது அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். வர வழியில் பார்த்திங்கன்னா சண்டேங்கிறதுனால ரோடு ஃப்ரீயாக இருக்குது. எல்லா கடையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்லேயே இருக்குது. சண்டேங்கிறதுனால பொங்கல் முடிஞ்சு அடுத்தது வந்து சண்டேங்கிறதுனால எல்லாம் வந்து க்ளோஸ்லேயே இருக்குது. இதே ஓப்பனில் இருந்துச்சுன்னா புதுசாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நிறையா தெரியும். இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு சின்ன சின்ன கடை லீவில் இல்லாதவங்க மட்டும் ஓப்பனில் இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். புதுசாக இருக்குது எனக்கும். நிறைய நான் பார்த்த ரொம்ப நாள் இருக்கும். நான் பார்த்தப்போ இத்தனை கடைகள் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நிறையா ஷோரூம் கடை பேக்கரி அப்படின்னு சொல்லி நிறைய வந்திருக்கு. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அதனால் சரி அப்படியே பார்த்துக்கிட்டே உங்களுக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். புதுசாக வந்து நான் சொல்லணும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ரோடே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வந்து லீவு அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் அப்படியே பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கோம். வசந்தன்கோ எல்லாருக்குமே தெரியும். துணிக்கடை பார்த்திங்கன்னா அடுத்து மேக்ஸு அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? கலர் கலராக பெயிண்ட் அடிச்சில் வச்சுருக்குறாங்க. பூவுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். புதுசாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சரி அதில் டார்லிங்கை பாருங்கள் அப்படி ப்ளூ கலரில் ப்ரெஷ்ஷாக இருக்கா? நம்ம எது வரைக்கும் அதை பார்த்ததில்லை. அந்த பக்கம் வந்திருந்தால் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்ததில்லை அப்படிங்கிறதுனால புதுசாக நம்மளுக்கு தெரியுது. புதுசாக நிறையா கடைகள்லாம் வந்திருக்குங்க. ரொம்ப நாளாக இருக்குது.
நம்ம தான் வரல. சரி நம்ம எப்படி இயற்கை அழகிய ரசிச்சுக்கிட்டு புதுசாக ஒரு ஊருக்கு போனால் எப்படி பார்ப்போம், அது மாதிரி நம்மளும் அதிசயமாக பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு போகலாம். ஏன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே பாருங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா மற்ற நாள் போனால் கூட்டமாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். வந்துடுறதுனால ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் பாருங்கள். நீங்களும் வந்து டெய்லி போகிறீங்க அப்படி இருந்தால் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. அப்படியே நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். போகிற வழியில் அப்படியே அடுத்தது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மத்தியான டைமில் நம்மளுக்கு பார்க்கும்போது கண் கூசுது. ஆனால் இந்த கேமராவில் பார்க்கும்போது நல்லா இருக்குதுங்க. இங்கே ஒரு கோயில், சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. நானும் பண்ணிட்டேன் உங்களுக்காக. அப்படியே போகலாம் பார்த்துக்கிட்டு. அப்படியே புதுசாக அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னு ரொம்ப நாள் ஆச்சா. எந்த ரோடு எங்கே போகுதுங்கிறது எனக்கும் தெரியல. நான் ஒரு கடையை தொலைவிக்கிட்டு வந்தேன். எந்த கடைன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக எண்டில் சொல்கிறேன். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி நாமக்கல்லே வந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து ஒரு கடையை பார்த்தோம், ஒரு ஷாப்பு. சரின்ட்டு அங்கே வந்து இங்கே தான் சொன்னாங்க. பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து உள்ளே போகணுன்னு பார்த்தா அந்த கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி லீவாக அதனால் இல்லை. சரி அடுத்த கடை எங்கே இருக்குதுன்னு வந்து அங்கேயே கேட்டதுனால அப்படியே அந்த பூங்கா வழியாக மலைக்கோட்டை வழியாக போக சொன்னாங்க. சரி நம்மளும் அப்படியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒன் வே ரோடு. நம்ம எங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழியே ஒன் வே ரோடில் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை எப்படி இருக்குன்னு. அதில் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறதுனாலையும் ஃபுல்லாக கார் தாங்க, ஃபுல்லாக டிராஃபிக்கு. எல்லாமே வந்து லைனாக பார்த்திங்கன்னா கார் மட்டுமே தாங்க நிற்கிது, வேறு எந்த வண்டியும் இல்லை. சரி நம்ம அப்படியே பொறுமையாக சைடில் போகலாம். அப்படியே மலைக்கோட்டையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். இதுவும் பார்த்ததோடு சரிங்க. இன்னும் ஒரு டைம் கூட மேலே போய் பார்த்ததில்ல. ஒரு நாள் வந்து மேலே போய் பார்க்கணும். பார்த்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடணும். பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அது ஃபுல்லாக படி இருக்குது, சுற்றி போகணும். ஒரு நாள் நாமளும் வந்து போய் பார்ப்போம். இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. சைடில் ஃபுல்லாக வந்து செடி பார்த்தீங்களா. கோயில் நுழைவாயில் அது பார்த்தீங்கன்னா யாராவது போயிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் கோயில் வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன், உள்ளே போய் பார்த்ததில்ல. ஏன்னா அந்த டிராஃபிக்கில் நின்றதுனால அதை கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடிஞ்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழமை வாய்ந்த கோயில், இவ்வளோ நாளாக இங்கே இருக்கும். ஆனால் நான் ஒரு தடவை கடை உள்ளே போனதில்லை. சரி அப்படியே வந்து அந்த ஷாப்பு தொலைகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். நம்மளும் வந்து ரொம்ப நாளாச்சு இல்லை. அப்படியே ஒவ்வொரு ஷாப்பு அப்படியே மேப்பில் பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், அப்படியே தொலைவிக்கிட்டே போகலாம். ஏன்னா புதுசாக இருக்குது, நானும் ரொம்ப நாளாச்சா. அதனால் அவங்க சொன்ன அட்ரஸ் எனக்கு புரியல. அதனால் மேப் போட்டு அது வழியாக போய்கிட்டு இருக்கிறேன். அப்படியே போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுது. அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஷாப்பாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போய் பார்த்தோம்னா தாங்க தெரியும். நான் வந்து ஒரு ஷாப்பு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து வேறு எதுவும் கிடையாது. பக்கத்தில் வந்துட்டோம், பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. நானும் வந்து இதுக்காக வந்ததில்லை, இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு புக் ஷாப்பு தாங்க வந்திருக்கிறோம். அதை தான் நம்ம வந்து தொலைவி
இதுக்காக தான் வந்தோம் நாமக்கல். பார்த்திங்கன்னா ஐயப்பா புத்தகம், இந்த ஷாப்புக்காக தாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம்.